الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله أما بعد. قال الله تعالى في قرآنه الكريم وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أينما تكونوا يدرككم الموت ولو كنتم في بروج مشيدة. صدق الله مولانا العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم أكثروا ذكر حازم اللذات الموت أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம் உயிரிலும் மேலான கண்மணி முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை பின் துயர்ந்து வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபீன்கள், இவ்வுலகம் முடியும் வரைக்கும் யார் யாரெல்லாம் புனித தீனுல் இஸ்லாத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் நிலவட்டுமா. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே படைத்த மனிதர்கள் எத்தனையோ விடயத்திலே வேறுபட்டிருக்கின்றார்கள். இனத்தால், மதத்தால், மொழியால், அவர்கள் பணக்காரர்கள், ஏழைகள் என்று அவர்களுடைய நிறங்களுக்கு மத்தியிலே வித்தியாசமானதாக பல வகைகளாக இந்த உலகத்திலே மனிதர்கள் பிரிந்திருக்கின்றார்கள். இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவர்களும் ஒற்றை புள்ளியிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விடயமாக இருந்தால் அது மரணம் மாத்திரம்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த படைப்புகள் எத்தனை வகைகளாக இருந்தாலும் அந்த வகைகள் அனைத்திற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முடிவை கட்டாயம் வைத்திருக்கின்றான். அதுதான் மரணம். அந்த மரணத்தை ஒவ்வொருவர்களும் சுவைத்தே ஆக வேண்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். அந்த சுவை ஒவ்வொரு மனிதர்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வாழுகின்ற அந்த வாழ்க்கை எந்த முறையிலே அமைகின்றதோ அதன் அடிப்படையிலே தான் அவர்களுடைய கடைசி முடிவும் இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியதற்கு இணங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மரணத்தை ஒரு சுவை போன்றது என்பதாக சொல்லி காட்டுகின்றான். அந்த சுவை இனிப்பாக இருந்தாலும் சரி, கசப்பாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அவனுடைய வாழ்க்கை எந்த விதத்திலே அமைகின்றதோ அந்த விதத்திலே தான் அவருடைய மரண சுவையும் இருக்கும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவர்களும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நல்ல முறையிலே நம்முடைய வாழ்க்கை அமைந்தது என்று சொன்னால் எம்முடைய மரண சுவை நல்ல சுவையானதாக இருக்கும். கெட்டதாக இருந்தது என்று சொன்னால் எங்களுடைய மரண சுவை கசப்பானதாகவும் புளிப்பானதாகவும் உரைப்பானதாகவும் இருக்கும். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன அந்த கடைசி முடிவு, உங்களுடைய மரணத்தை நீங்கள் சுவைத்தே ஆக வேண்டும் என்ற அந்த சுவை, எங்களுடைய மரணமும் எங்களுடைய பெற்றோர்களுடைய மரணமும் எங்களுடைய உற்றார் உறவினர்கள் அனைவர்களுடைய மரணமும் சுவையானதாக இருக்க வேண்டும். இதுதான் எம் அனைவர்களுடைய நோக்கம். நாங்கள் இந்த உலகத்திலே வாழுகின்றோம். இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கும் உகப்பான முறையிலே நாங்கள் வாழ்ந்தோம் என்று சொன்னால் எங்களுடைய முடிவுகள் சுவையானதாக இருக்கும். அவர்களுக்கு உகப்பில்லாத முறையிலே எம்முடைய வாழ்க்கை நகர்கின்றது என்று சொன்னால் எங்களுடைய மரண தருவாய் கசப்பானதாக அல்லது புளிப்பானதாக இருக்கும். இதுதான் உண்மையான யதார்த்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகின்ற பாடம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாங்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே எங்களுக்கு ஒரு படிப்பினையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தந்திருக்கின்றார். என்ன படிப்பினை தெரியுமா? உமக்கு முன்னுண்டான ஒரு சமுதாயம் என்னை மறுத்தவர்களாக வெறுத்தவர்களாக வாழ்ந்த சமுதாயத்தினரை நான் எவ்வாறு அவர்களை நான் பிடித்திருக்கின்றேன் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகின்றான். சமுதாயம் மாத்திரமல்ல, தனிப்பட்ட மனிதர்கள் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஏற்றுக்கொள்ளாமல்
அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன முறையிலே அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் அவர்கள் தாண்டோண்டித்தனமாக வாழ்ந்த மனிதர்களுடைய நிலைமையை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அத்தாட்சிகளாக நமக்கு மத்தியிலே வைத்திருக்கின்றான். அதிலே முதலாவது யார் தெரியுமா? ஃபிரௌன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஒரு மனிதர், கொடூரமான ஒரு அரசர். அவன் யாரு தெரியுமா? அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். எவ்வாறு என்று சொன்னால், ஃபிரௌனே, நீ என்னை மறுத்தவனாக, என்னை புறம் தள்ளியவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாய். உன்னை நான் நாளைக்கு வரக்கூடிய அந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு அத்தாட்சியாக உன்னை நான் மௌத்தாகி அப்படியே நிரந்தரமாக வைத்திருப்பேன் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த ஏவல்களை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய அந்த படிப்பினைகளை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களுடைய அந்த அறிவிப்பை எந்த விதத்திலேயும் அவன் ஏற்றுக்கொள்ளாமல் அவனுடைய வாழ்க்கை தாண்டோண்டித்தனமாக மாறியிருந்தது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவன் சொன்ன முதலாவது சொல் என்ன தெரியுமா? அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ரப்புகளுக்கெல்லாம், இறைவன்களுக்கெல்லாம், கடவுள்களுக்கெல்லாம் பெரிய கடவுளாக இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று ஃபிரௌன் கூறினான். அவனுடைய மமதையை காட்டினான், அவனுடைய அந்த நயவஞ்சகத்தை வெளிப்படுத்தினான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவனுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த எகிப்து நாட்டுடைய அரசனாக அவனை நியமித்து, அந்த எகிப்து நாட்டிலே இருக்கக்கூடிய நைல் நதியாக இருக்கட்டும் அல்லது ஏக மனதாக ஏற்றுக்கொண்ட அந்த அரண்மனைகளாக இருக்கட்டும், செல்வங்களாக இருக்கட்டும், இவை அனைத்துக்கும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனை ஒரு அதிபராக நியமித்த பொழுது அவனுடைய உள்ளத்திலே ஒரு கசப்பான தன்மை ஏற்பட்டது. என்ன தன்மை? இப்படிப்பட்ட வளங்களை என்னுடைய காலுக்கு கீழால் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நைல் நதி, அந்த நைல் நதியை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அரசன் நான் தான் இந்த உலகத்தார்கள் அனைவர்களுக்கும் ரப்பு, எனக்கு முடிவே கிடையாது. இப்படிப்பட்ட செல்வங்கள் என்னிடத்திலே இருக்கின்றது, இப்படிப்பட்ட செல்வங்களை கொண்டு எத்தனை காலம் வேண்டுமானாலும் நான் வாழ முடியும் என்ற மமதை அவனுடைய உள்ளத்திலே வந்ததன் காரணத்தினால் அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் கடவுள்களுக்கெல்லாம் கடவுளாக இருந்து கொண்டிருக்கின்றேன் என்பதாக அவன் பெருமை அடித்தான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை மறந்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு அதாபு செய்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை எதிர்த்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இஸ்லாத்தை பற்றி போதிக்கின்ற நேரத்திலே என்னென்ன அதாபுகள், குடைச்சல்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை அதாபுகளையும் அந்த ஃபிரௌன் கொடுத்தான். கடைசி கட்டத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை தாக்குவதற்காக பனு இஸ்ரவேலர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அழைத்து செல்கின்றார்கள். எதற்காக அழைத்து சென்றார்கள் என்று சொன்னால், அவனுடைய சட்டம் எவ்வாறு இருந்தது எகிப்து நாட்டிலே தெரியுமா? அந்த எகிப்தியர்கள் அனைவர்களும் அந்த உலகத்திலே உயர்தர வர்க்கத்தினராக அறிவிக்கப்பட்டார்கள். பனு இஸ்ரவேலர்கள் அவர்களுக்கு அடிமைகளாக, அவர்களுக்கு வேலை செய்யக்கூடியவர்களாக, அவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய காரியங்களாக நியமிக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மனிதர்கள், பனு இஸ்ரவேலர்கள், அந்த எகிப்தியர்களுக்கு அடிமைகளாக இருக்கக்கூடாது, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கடமைகளை நல்ல முறையிலே நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே பனு இஸ்ரவேலர்கள் அனைவர்களையும் அழைத்துக் கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நைல் நதியை கடப்பதற்காக வேண்டி செல்கின்றார்கள். நைல் நதியை கடந்து செல்கின்றார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் கடந்து சென்றதற்கு பின்னால் அவ்வழியே ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தார்களும் கடக்க முயன்ற பொழுது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த நீரிலே அவனை மூழ்கடித்து அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மூழ்கடிக்கப்பட்ட அந்த ஃபிரௌனை பார்த்து கூறுகின்றான். எவ்வாறு தெரியுமா? ஃபல்யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் ஹல்ஃபக ஆயத்தன், உனக்கு பின்னால் வரக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு ஒரு அத்தாட்சியாக உன்னுடைய உடலை நாங்கள் சேமித்து வைப்போம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவனுடைய வாழ்க்கையுடைய யதார்த்தத்தை நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டும்.
அவனுக்கு எப்படிப்பட்ட செல்வம், எப்படிப்பட்ட அரண்மனை, எப்படிப்பட்ட அரசாட்சி அவனுக்கு கொடுக்கப்பட்டும் அவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை மறந்தவனாக வாழ்ந்தான், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை மறதி கொண்டவனாக வாழ்ந்தான், அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை, மமதை அடித்தான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இன்று வரைக்கும் எகிப்திய நாட்டிலே அவனுடைய உடலை சேமித்து வைத்திருக்கின்றான், நமக்கு ஒரு அத்தாட்சியலாக. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் வாழுகின்றோம், இந்த உலகத்தில் தான் வாழுகின்றோம். அந்த கொடுங்கோல் மன்னனாக இருந்த அந்த அரசன் பிராவுன் வாழ்ந்த இந்த உலகத்திலே தான் நாங்களும் வாழுகின்றோம். வாழக்கூடிய காலகட்டத்திலே அவன் செய்த அந்த அநியாயங்கள், அட்டூழியங்கள் ஒன்றும் நமக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு நாங்கள் செய்யாமல் இந்த உலகத்திலே நல்ல முறையிலே வாழ்ந்து நல்ல மரணத்தை தழுவக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தல்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.